12ல் போய் உட்கார்ந்தாலே என்ன அது ஒரு மாதிரி மறைஞ்சு சில விஷயங்கள் செய்யக்கூடியது தான் 12ல் போய் சனி உட்கார்றப்ப. வேலை 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 வேலைன்னு ஏதாவது போயிட்டாங்க அப்படின்னா டோட்டலா ஹெல்த்தை விட்டுட்டாங்கன்னா படுக்கவே வச்சிரும் சனி. கொஞ்சம் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா அந்த பாத் பிடிச்சி அவங்க போயிடணும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான எஃபர்ட் போடுங்க, வாங்கிட முடியும். இதுல என்ன ஒரு டிராபேக்னா, தேவையே இல்லாம ஒரு சிலரை நம்பிடுற மாதிரியும் ஆயிடும். பொறுமையை ரொம்ப சோதிப்பாரு அவர். எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்தாலும் முதல் பொறுமை. எந்த அளவுக்கு பொறுமையா நீங்க விஷயங்களை ஹேண்டில் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இல்லைன்னா ஸ்டாக்னன்ட் பண்ணிடுவார். ஸோ அதுலயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். கிட்டத்தட்ட விதி உங்களுடைய கர்மா வேலை செய்ய போற நேரம் தான் சிம்மத்துக்கிட்ட. கடமைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல குடும்பத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மகரம். ஏன்னா இவங்களுக்கு ஓவர் ஒர்க் வரப்போகுது இப்ப. ஸோ தெய்வத்துக்கிட்ட போய் வெண்ட் அவுட் பண்ணுறதோட மனிதனாக இருந்து சித்தராக ஆன ஒரு தெய்வங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே போய் வெண்ட் அவுட் பண்ணுறப்ப இவங்களுக்கு கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பொறுமை நிதானம்ங்கிறது வரும். ஏன்னா திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வர இருக்கிற 2025 சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி பாசிட்டிவிட்டியா இருக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு சொல்லி 12 ராசிக்கான ஒரு தெளிவான பதிவு கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் மற்றும் ரைட்டர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். உங்களோட பதிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ், அதாவது நெத்தியில் அடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வர இருக்கிற சனி பயிற்சி நீங்க 12 ராசிக்கான குணாதிசயங்கள் தனித்தனி பதிவுகளா நமக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் முக்கியமா இந்த பெரிய பெயர்ச்சி அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துப்போம். அதை வச்சுதான் அடுத்த 2.5 ஆண்டுகள் எந்த மாதிரி ஒரு நகர்வு இருக்கும், அது தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும், திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சனியினுடைய இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜோதிடத்துல சொல்றாங்க. இப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த பெயர்ச்சி எந்த மாதிரி விஷயம் கொடுக்க போகுது, இதுல பாசிட்டிவிட்டினா இது நடக்க போகுது, இல்ல இது கவனமா இருக்கணும், இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பின்னடைவு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா எந்த மாதிரி? இப்போ சனி பெயர்ச்சி, இப்போ சனினாலே நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் மேக்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிறது தான் சனி. சனியை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஃபியர் இருக்கும். என்னதான் மேக்ஸ் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாலும் அந்த கரெக்ஷன் வர வரைக்கும் ஒரு ஃபியர் இருக்கும். நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றம் குற்றமே தான் சனீஸ்வர பகவான். அதாவது அவரை நினைச்சு நம்ம பயந்துக்கிறதோ அப்படி கிடையாது. இது எப்படின்னா அகைன் கம்மிங் டு த மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான் அது. நீங்க என்னதான் ஃபார்முலா கரெக்டா போட்ட ஆன்சர் தப்பா இருந்தாலும் டோட்டல் தப்பு தான். என்னதான் ஃபார்முலா கரெக்டா போட்ட ஆன்சர் தப்புனாலும் டோட்டல் தப்பு தான். இங்க எங்க கிரேஸ் மார்க் போடுவாங்களா அப்படின்னா மேக்ஸ் மிஸ் போட மாட்டாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சனீஸ்வரர் சொல்றது. ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அவர் பயிற்சி ஆகுறாரு அப்படிங்கிறப்போ இது குளோபல் வைஸும் உலக ரீதியாகவும் இந்த பூமியும் சில விஷயங்களை சரி பண்றதுக்காக வரக்கூடியது தான் சனி. வெறும் பனிஷ்மெண்ட் மட்டுமே கொடுத்துட்டு போறது இல்லை, சரி பண்ணிட்டு போறது. அதனாலதான் அவங்கள கணக்குவாதியார் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. இப்போ குளோபல் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி மீனத்துல போய் உட்கார்றாரு அப்படிங்கிறப்போ நீர்ல போய் உட்கார்றாரு, நீர்நிலைகள்ல போய் உட்கார்றாரு. அப்போ நீர்நிலைகள் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கு, எந்த அளவுக்கு எல்லாம் சரி பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது எங்க தண்ணீர்லயோ அங்க தண்ணீர் அதிகமா இருக்கும், எங்க அதிகமா இருக்கும் அங்க வத்தலாம். அதாவது அந்த குவாலிட்டியை சரி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ இங்க ஒரு குளம் இருக்கு அப்படின்னா இந்த குளம் அந்த ஏரியா மக்கள் மட்டும் சரி பண்ற மாதிரி இருக்காது, எல்லாரும் சேர்ந்து வரணுங்கிறது தான் சனி எதிர்பார்ப்பார். எந்த அளவுக்கு பாதிப்பு எப்படி எல்லாத்துக்கும் கொடுத்தா யாரெல்லாம் திரட்டி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு சனி சரி பண்ணுவார். அப்போ இந்த குளோபல் வைஸ் எல்லாரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் மாதிரி இருக்கும், நீர் சம்பந்தப்பட்டதா. ஏன்னா அது காற்று ராசியிலேருந்து நீர் ராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆக போறாரு மீனத்துல. ஸோ இதுல இந்த கடல் ராசின்னு சொல்றதுனால ஏதோ பெரிய பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க பார்வையில் இது எப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சனி பிளாக், இந்த மீனம் வரப்போ ஒயிட் சிம்பிளைஸ் பண்ணக்கூடிய விஷயம், தாமரை தண்ணி இந்த மாதிரி சிம்பிளைஸ் பண்றது. அப்போ இந்த டார்க் அண்ட் அந்த அந்த பாசிட்டிவ் வைப்ரண்ட் எனர்ஜி ரெண்டும் சேர்றப்போ, ரெண்டும் ஒரு இடத்துல போய் உட்கார்றப்போ அதோடைய ஒரு கலப்படம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட காம்பினேஷன் வேறு ஒரு கலர், வேறு ஒரு வேரியண்ட்டை கொண்டு வரும். அப்போது நிறைய சிம்பிள்ஸ் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரைடன்ட் மாதிரி, இந்த லோட்டஸ்ஸு, இப்போ சேத்தில் முளைச்ச ஒரு தாமரை, அந்த மாதிரி தான் இந்த சனி
பீசஸில் போய் இந்த மீனத்தில் போய் உட்கார்றது அப்படிங்கிறது. எப்படி இருந்தாலும் எல்லாரும் தாமரையாக மிளர்வார்கள். அதாவது நான் வேற மாதிரி சொல்லலை. இது நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு ஒரு அழகான ஒரு விஷயமா நான் சொல்கிறேன். ஒரு வாட்டர் அப்படிங்கிறப்போ, வாட்டர் லில்லி அப்படிங்கிறப்போ பியூரிட்டி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பியூரிட்டியை அது கொடுத்துரும். தன்னை அசிங்கப்படுத்தினாலும் வரது அதோடைய அவுட்புட் ரொம்ப நல்ல கிளியராக இருக்கும். அதை எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணாது சனி அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்த நான் சொல்ல வருது. இப்போ ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மீனம் அதாவது அவங்களுடைய அக்கௌண்ட் மேஷத்துக்குன்னு பார்க்குறப்போ 12ல் போய் உட்கார்றப்ப, அப்போ மேஷம் என்ன பண்ணும், 12ல் போய் உட்கார்ந்தாலே என்ன அது ஒரு மாதிரி மறைஞ்சு சில விஷயங்கள் செய்யக்கூடியது தான் 12ல் போய் சனி உட்கார்றப்ப. அப்போ இவங்களுக்கு மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கும் மேஷத்தில் இருக்கவங்களுக்கு. அதாவது தொழில் ரீதியாக ஓகே ஃபைன், கொஞ்சம் ஒர்க்கஹாலிக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஹெல்த்தில் நிறைய அடி வாங்கும். அவங்க ஹெல்த் நிறைய பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னலாம் மறைவு ஸ்தானங்களில் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள்லாம் மறைய போதோ, அதாவது இவங்கெல்லாம் துரு இருக்கக்கூடிய ஒரு ஆள் கொஞ்சம் செட்பேக் ஆகணும், கொஞ்சம் பொறுமையாகணும், கொஞ்சம் நிதானமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும். லிசனிங் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் வரணும். இவங்களுக்கு லிசனிங் கெப்பாசிட்டி உண்டு தான், எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஹெல்த்துங்கிறது வரப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வேலை 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 வேலைன்னு ஏதாவது போயிட்டாங்க அப்படின்னா, டோட்டலாக ஹெல்த்தை விட்டுட்டாங்கன்னா படுக்கவே வச்சிடும் சனி. ரெஸ்டடுங்கிற மாதிரி விட்டுரும். அதனால் அந்த ஹெல்த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஃபினான்ஷியல் வைஸும் கொஞ்சம் செட்பேக்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் இப்போ இனிமேல் வரும். ஏன்னா இவங்க ஒரு வேகத்தில் அந்த ஒரு அவுட்புட் ஒரு இன்கம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். பட் வரும், கரெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துக்கணும் அவங்க. ஓகே, இது மேஷம். இவங்களுக்கு பாசிட்டிவாக இது கண்டிப்பாக நடந்துரும் அப்படின்னா என்ன மாதிரி? ஏன்னா 12 மறைவு ஸ்தானத்துக்கு போயிடுது. ஆனால் ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. அந்த மாதிரினா என்ன விஷயம் நடக்கும் மேஷத்துக்கு? அந்த மாதிரி அப்படிங்கிறது ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய டச் பண்ணுவாங்க இவங்களுடைய ஆன்மீக பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சனி பெயர்ச்சியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்மீகத்துல இறங்குவாங்க. ஒரு நிம்மதியை தேடி போற மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போற மாதிரி. அப்போ இது நிறைய ஆன்மீகம் ரீதியா இழுக்கும் அவங்கள. யாராவது விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி நிறைய இந்த ப்ரேயர்ஸ்லாம் மிச்சம் வச்சிருப்பாங்களே, இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு எல்லாமே இப்போ நீங்க நிவர்த்தி பண்ணலாம். கடவுளுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு மேஷத்துக்கு கிடைக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை அவங்க பிறந்த ஜாதகத்துல மீனத்துல சனியோ மேஷத்துல சனியோ இருக்கு அப்படின்னா, இது மேஷ ராசிக்காக நம்ம பேசுறோம். அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்? எல்லாமே டிலே ஆகும் அவங்களுக்கு. வெறுத்துரும் வச்சுக்கோங்களேன். காத்திருப்பு காத்திருப்பு காத்திருப்பு. ஏன்னா மேஷத்துக்கு ரொம்ப லெசன் சொல்லி கொடுக்கும் சனி. பொறுமையாயிரு, ஓடாத, எல்லாத்தையும் நம்பிடாத. நம்புனா உனக்கு அடி இருக்கு, அங்கேயே அடி இருக்கு. இன்னொருத்தங்களை பார்த்து காப்பி அடிச்சிடாத. காப்பி அடிச்சாலும் அங்கேயே ஃபுல் தப்பு போடுறதுக்கு சனி ரெடியா இருக்கும். அதனால ஷார்ட் கட்ஸ்ன்னு எதுவுமே பண்ணிட வேண்டாம். இவங்க ஜென்ரலா ஷார்ட் கட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ண மாட்டாங்க. பட் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுல நிறைய விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த ஸ்கிப்பிங் இருக்க வேண்டாம். ஓகே, அதனால ஒரு நிதானம் இருந்துட்டா நல்லா இருக்கும். சரி, என்ன வழிபாடு பண்ணிக்கலாம்? அடுத்த 2.5 வருஷம் நீங்க இந்த கடவுளை பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பா இவரை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ண பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னா எந்த கடவுள் படிச்சு? இவங்க சிவன் வழிபாடு கொஞ்சம் பிடிச்சிக்கணும், கெட்டியா பிடிச்சிக்கணும். ஏன்னா சிவன் கிட்ட போய் தான் பொறுமையா இவங்க ஃபர்ஸ்ட் உட்காரணும். உட்கார்ந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரம் ஒரு சிவன் கிட்ட உட்காந்துட்டு வராங்களோ அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் இவங்களுக்கு. சனி கிட்ட அங்க போய் சிவன் கிட்ட போய் உட்காந்துட்டு ஓம் சனிஷ்சரியா நமக அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துடுறது நல்லது. இவங்களுக்கு நல்லது தரும். சரி, அடுத்ததாக ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு சனி வராங்க. ஸோ இதே தான், அவங்க பிறப்பு ஜாதகத்துல ரிஷபத்துல சனி இருந்தாலோ இல்ல மீனத்துல சனி இருந்தாலோ என்ன மாதிரி பலன்கள் நடக்கும்? பொதுவா இந்த மாற்றத்தினால அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவிட்டி கவனமா இருக்க வேண்டிய விஷயம். ஸோ பொதுவாக 11ஆம் இடம்னாலே அது ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு சனி போயிடுறாரு. யாரா இருந்தாலும் நல்லது செஞ்சிருவாங்க 11ஆம் இடம். அதனாலதான் ரிஷபம் லக்கி இந்த தடவை 11ஆம் இடத்துக்கு போறதுனால. என்னென்னலாம் உங்களுக்கு செட்பேக்ஸ் இருந்துச்சோ, முயற்சி என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் கிடைச்சே தீரும். இவ்வளோ நாள் ரிஷபத்துக்கு பெரும்பாலும் நிறைய பேத்துக்கு எந்த திசையை நோக்கி போறோன்னே அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்போ ஒரு திசை தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா அந்த பாத் பிடிச்சி அவங்க போயிடணும். இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கான எஃபர்ட் போடுங்க, வாங்கிட முடியும்.
தொழில் மாறணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக துணிஞ்சு இறங்கி நீங்கள் தொழில் மாறலாம். ஏன்னா சனி வந்து உழைப்புக்கு உத்தரவாதம் கொடுக்குறவர். அதனால உங்கள் உழைப்பு வீண் போகாதுங்கிறத தெரிஞ்சு இறங்குறப்போ ரிஷபம் நல்லா டாப்பாக போகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு ட்ராபேக்னா, தேவையே இல்லாமல் ஒரு சிலரை நம்பிடுற மாதிரியும் ஆயிடும். அது மட்டும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அது வந்து ரிஷபத்துக்கு இருக்க இயற்கையான குணம் அது. அதனால அங்கேயும் சனி பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வெயிட் பண்ணுவார். அந்த சம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது, ஆன்சர் கிடைக்க தான் போகுது, ஆனால் அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். ஸோ அதனால அந்த எஃபர்ட் கரெக்டாக போட்டால் நல்லா இருக்கும். சனி கொடுப்பார் கெடுப்பார்னு 2 கேட்டகரி வச்சுக்கலாம். ஸோ கொடுக்கறது வந்து அவருக்கு நிறைய தொழில் விதத்துல அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை நாள வரன் எதுவும் செட் ஆகாத இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்காரங்க நல்லா அனலைஸ் பண்ணி லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றப்போ அவங்களுக்கு வந்து சனி ஒரு வழி காட்டுவார். ஒரு பொறுமையான ஒரு லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு கிடைக்கிறது, இல்லை ஃபேமிலிக்குள்ளேயே ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னா லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க இவங்கள. இவங்கனால நம்மளுக்கு ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் இருக்குது, இவங்களால அந்த சப்போர்ட் கொடுக்க முடியும், இத்தனை நாள் இவங்களை நம்ம இப்படி நினச்சிட்டோமே, இவங்கள்ட்ட இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கான்னு மாறுறக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, நான் என்ன பண்ணினாலும் நல்லது பண்ணிடுவாருன்னா கிடையவே கிடையாது. பொறுமையை ரொம்ப சோதிப்பார். அவர் எந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்தாலும் முதல் பொறுமை. எந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இல்லைன்னா ஸ்டாக்னன்ட் பண்ணிடுவார். ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். சரி, ஓகே. இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா இது நடந்துரும் இந்த வாட்டி அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் கண்டிப்பா நடக்கும் பாருங்க அப்படின்னா எந்த மாதிரி? இவங்களோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் உயர்ந்துரும். இப்போ யார் என்ன லெவல் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் தெளிவு கிடைச்சிடும் அவங்களுக்கு. அதை பிடிச்சிட்டு போயிடணும். பிடிச்சிட்டு போனாங்கன்னா growth மேல growth இருக்கு, அவங்க யோசிக்க கூடாது. ஆமா. ஓகே. என்ன இறை வழிபாடு அவங்க மேற்கொள்ளலாம் ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த 2.5 வருஷம் இந்த சனி அவருடைய தாக்கத்திலேருந்து நம்ம சில விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு கடவுளை பிடிச்சுக்கோங்கன்னா எந்த கடவுள்? தட்சிணாமூர்த்திய வழிபடலாம் அவங்க. தட்சிணாமூர்த்தி ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து குருவோடைய அமைப்பு கொஞ்சம் கரைச்சலாகவும் இருக்கும். அப்போ குருவோடைய ஸ்ட்ரென்த்தையும் இந்த இடத்துல கொஞ்சம் பிடிச்சிக்கணும். எங்கடா சனி பற்றி பேசுகிறப்ப குரு வரார் அப்படின்னா அங்கே தான் அவங்களுக்கு கொஞ்சம் சறுக்கும். இங்கே சனியவே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து வெள்ளிங்கிறது உபயோகிச்சாலே சனி வந்து கொஞ்சம், ஏன்னா இவங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கை வைப்பார் இல்லையா, அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விட்டுருவாரு. அந்த ஈர்ப்பு வந்து எல்லாமே பாசிட்டிவ் ஈர்ப்பாக மாறிடும். ஓகே. அதனால ஒரு வெள்ளியை அணிஞ்சிட்டு போய் ஒரு மஞ்சள்ல ஏதாவது தானம் பண்றப்போ ஸ்டெபிளைஸ் ஆயிடும். சனிங்கிறவர் வந்து ஓகே, அவர் வந்து கொஞ்சம் நல்லது பண்றதுக்கும் வழி விட்டு கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ சனிக்கு வந்து பார்வை பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3, 5, 7ஆம் பார்வை. அவருடைய 3ஆம் பார்வைன்னு பார்க்கும்போது ரிஷபத்துல தான் விழுது. ஸோ இந்த பார்வையினால இந்த வேலை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமா, எஃபர்ட்ஸ் போட்டாங்கன்னா எதுவா இருந்தாலும் இயற்கை முறையில அவங்க முயற்சி பண்றப்போ சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ உயரக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சனி கொஞ்சம் பாக்குறது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு இங்க இயற்கையோட ஒன்றிணைச்சு போறாங்க, எந்த அளவுக்கு இயற்கையை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இயற்கையை கரெக்டாக பிடிச்சிட்டா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதாவது இவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கன்சீவாக இருக்காங்கன்னா ஃபுட் கண்ட்ரோல் எல்லாமே இயற்கை முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ, என்னதான் நீங்கள் வந்து அலோபதி மெடிசன்ஸ் எடுத்தாலுமே இயற்கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சனி வந்து ரொம்ப உதவுவார். ஏன்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் பொறுமை, இயற்கைனாலே பொறுமை, எல்லாமே உங்களுக்கு காத்திருந்து தான் அந்த லாங் டேர்ம், எதுவாக இருந்தாலும் லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு சூப்பர். ஓகே. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசியில இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? அதாவது எதை கொடுக்க போகிறார், எதை கெடுக்க போகிறார்? மிதுனத்துக்கு வந்து இப்போ 10ஆம் இடத்துக்கு சனி போறாரு அப்படிங்கிறப்போ கெரியர் சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தடுத்த லெவல் நிறைய, அதாவது இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க பார்ட்னராக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு இன்னும் அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முயற்சி பண்ணனாலும் அவங்களுக்கு கெரியர் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப நல்லா வந்து நிறைய கற்றுக்கிட்டு இந்நேரத்துக்கு நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சனி பயிற்சி வரப்ப டிராபேக் அகைன் பார்க்குறப்போ ஓவர் ஒர்க்கஹாலிக்கா இருக்கப்போ ஃபேமிலியை விட்டுருவாங்க. ஓகே. அந்த ஃபேமிலிங்கிற விஷயத்துல நிறைய ஹேர்டில்ஸ் இருக்கும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கொஞ்சம் குறையும். அந்த இடத்துல உங்களுக்கு ஈகோ வந்துடக்கூடாது. நான் தான் வேலை பார்க்குறேன், நான் தான் உனக்கு அந்த ஐடியா கொடுத்தேன், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் வரப்ப அந்த ஃபேமிலிங்கிறது கொஞ்சம் விலகி நீங்கள் போகிற மாதிரி ஆகிடும், டிஸ்டன்ஸ் கொடுத்துரும் சனி. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெண்டையும் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் அதாவது குவான்டிட்டி டைம் அப்படிங்கிறத ஒரு குவாலிட்டி டைம் அந்த ஃபேமிலியோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக பேசி, ஏன்னா கம்யூனிகேஷனில் போய் உட்கார்றப்போ தொழிலில் கம்யூனிகேட் சூப்பராக பண்ணிடுவீங்க,
குடும்பம்னு வரப்போ கம்யூனிகேஷன் ட்ராபேக் ஆகிடும், ஈகோ டச் ஆகிடும். ஏன்னா சனி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆணவத்தை கொடுக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு 10ஆம் இடம் போகிறப்போ அந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் வரப்போ இந்த இடத்துல இங்கே சறுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆணவத்தை குடும்பத்துக்குள்ளே காட்டிங்கன்னா சனி அடிக்கும். பொதுவா 10ல ஒரு பாவி இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. சோ சனிங்கிறவர் ஒரு பாவரா தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம் கிரகங்கள். அது 10ஆம் இடத்துக்கு வருமா? அப்ப மிதுனத்துக்கு நிச்சயமா ஒரு மிதுனத்துக்கு நிச்சயமா நல்லா தான் இருக்கும். ஆனாலும் இங்க ஒரு டிராபேக்கையும் நான் அதை சொல்லிடுறேன். சனி தான் எங்க உட்கார்ந்தாலுமே, பாபரே உட்கார்ந்தாலும் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா இம்மீடியட் பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அட்லீஸ்ட் மனசஞ்சலத்தையாவது அவர் கொடுத்துருவாருங்கிற, அதை பேலன்ஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற. அந்த குடும்பஸ்தானத்தையும் உங்களுடைய குடும்பம் டெவலப் ஆகும், கண்டிப்பா ஃபினான்ஷியல் வைஸ் எல்லாமே டெவலப் ஆகும். அட் த சேம் டைம் அந்த டைம் கொடுக்குற டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்துட்டா நல்லா இருக்கும். அருமை. இவங்க எந்த தெய்வத்தை பிடிச்சுக்கலாம்? அடுத்த 2.5 வருஷம் சனியினுடைய தாக்கத்துல சில பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கணும், இந்த ஒரு கடவுளை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதாலும் நிச்சயமா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்னா என்ன கோவில்? இவங்க பிரதோஷத்துக்கு நிறைய போறது நல்லது. ஓகே. மிதுனம் எவ்வளவு பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு வந்து அந்த பிரதோஷ டைம்ல பால் தானம் தந்துட்டே இருக்காங்களோ, இவங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் கிளியரன்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து மிதுன ராசிக்கு. அடுத்ததாக கடக ராசிக்கு 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால என்ன மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும்? என்ன ஒரு பாசிட்டிவிட்டி? எதை கெடுக்க போறாரு, எதை கொடுக்க போறாரு? இவங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த குழப்பத்துல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கொடுப்பாரு. அப்ராட் ட்ரை பண்றீங்களா, அதுக்கு சம்மந்தப்பட்டதை படிக்கிறீங்களா, படிங்க. டோட்டல் சேஞ்ச் ஓவர் வேணும்னு நினைக்கிறீங்களா, கிளம்புங்க. ஏன்னா சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு ஒன்று சனி கொடுப்பார் 9வது இடத்துல இருக்கிறப்போ கடகத்துக்கு. ஆனால் வந்து கரெக்டாக டெசிஷன் எடுத்து போகணும். குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருவார். அதனால பட்டுன்னு முடிவெடுக்கிறது, நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிங்கறத வந்து தெளிவா கம்யூனிகேட் பண்ணணும். கரெக்டா கம்யூனிகேட் பண்ணி, ஏன்னா இப்போ இவங்களுக்கு படிப்பு ரீதியான ஒரு விஷயங்கள், அடுத்த டெவலப்மெண்ட் ரீதியான விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நிதானிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அந்த 9ஆம் இடத்துல சனிங்கிறப்போ, அதாவது அது வந்து எப்படின்னா நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய அமைப்பு. ஆனா முன்னைக்கு இப்ப பரவாயில்லங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். முன்னைக்கு எந்த இடத்துல அடிச்சாலும் எனக்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, 8ல இருந்தது இப்போ 9ஆம். ஆமா, இப்ப அது வர்றதுனால கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, இத்தனை நாள் கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரியே தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். இவங்க பேசினாலும் தப்பா இருந்திருக்கும், முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா போயிருந்திருப்பாங்க. நான் யாருங்கிற ஒரு தேடல் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு பாத் கிடைக்கும். ஸோ அந்த பாத்தை வந்து கரெக்டா பிடிச்சிட்டு, இங்கேயும் நான் வந்து சொல்றது என்னன்னா நிதானம். அந்த நிதானத்தை கடைபிடிச்சு ஃப்ரெண்ட்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி, யார் உங்களை யூஸ் பண்றாங்க, நீங்க யாரை யூஸ் பண்றீங்க, எந்த வகையில யூஸ் பண்றீங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது. ஓகே. இது வந்து கடகத்துக்கு என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கலாம்? சித்தர் தான். இவங்க வந்து சித்தர்களை கரெக்டா பிடிச்சிட்டு சித்தர் வழிபாடு பண்ணிட்டு சனிக்கு வந்து விளக்கு போட்டுட்டு இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. ஓகே. இது வந்து கடகராசி. கடகராசி அடுத்த 2.5 வருஷம் இப்படி கொண்டு போனா அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது இருக்கு. அடுத்ததாக சிம்ம ராசிக்கு அஷ்டமத்துல வரார், 8ல வரார் அப்படின்னாலே அலர்ட் ஆயிக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே வெளிச்சத்தையே பார்த்து, எல்லாமே பிரைட்னஸையே பார்த்து, அதுதான் கரெக்டு, இதுதான் சரி, நான் தான் சரிங்கிற இதுல இருந்திருப்பாங்க இந்த சிம்மம். அப்படிங்கிறப்போ இப்போ என்ன பண்ணுவாருன்னா டார்க் சைட் காட்டுவார். நீங்க டார்க் சைட்ல எவ்வளவு நல்ல விஷயங்களை விட்டீங்கிறத காட்டுவார். அதாவது நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் பார்த்துட்டு இருந்த ஒரு அமைப்பு இருந்திருக்கும். நிறைய நல்லதை விட்டுருந்துருப்பாங்க அது இருள்ல இருந்ததுனால. ரியலைசேஷன் டைம் இது அவங்களுக்கு. ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், ஃபேமிலிலேயே வந்து லைஃப் பார்ட்னர்கிட்டயே அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு டிட்டாச்மெண்ட் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது இப்போ நிறைய விஷயங்கள் லைஃப் பார்ட்னர் கண்டுபிடிப்பாங்க. அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இது வந்து கிட்டத்தட்ட விதி. உங்களுடைய கர்மா வேலை செய்ய போற நேரம் தான் சிம்மத்துக்கு. இப்போ கேட்கும் போதே பயமா இருக்கு. ஆமா, உங்களுடைய கர்மாக்கான பதில் தான் வந்து இப்ப சனி அந்த 8ஆம் இடத்துல உங்களுக்கு இருந்து பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் கிளம்புவார். உங்களுக்கு சரி செஞ்சுட்டு தான் கிளம்புவார். அடுத்த 2.5 வருஷமும் பாடம் தான் சிம்மத்துக்கு. சோ இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கறத விட கவனம் தான் அதிகம். கவனம்னா இப்போ எல்லா சிம்மத்துக்குமே அப்படி நடக்க போதா அப்படின்னா இல்ல. சில சிம்மம் வந்து அவங்க தான் உண்டு, தன் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு இந்த இடத்துல இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் அவங்களும் சில விஷயத்த மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒர்க்கஹாலிக்கா இருக்காங்க, ஃபேமிலியை விட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ ஃபேமிலி ரீதியா நிறைய அவங்களுக்கு வந்து லெசன்ஸ் கிடைக்கும்.
இப்போ இந்த மாதிரி வைஸ் வர்சாவாக சில விஷயங்கள் நடக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த இருள் சம்மந்தம், அதாவது ஒரு விஷயத்த வெளிச்சத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எந்த இருளெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ அது எல்லாம் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கும் கர்மா. எதையெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்களோ, நீங்கள் ஏன் என்னை கண்டுக்கல, என்கிட்ட இந்த நல்ல விஷயங்கள் இருந்தது இல்லையா, நீங்கள் ஏன் என்னை இப்படி புறக்கணிச்சிங்க, நீங்கள் ஏன் இப்படி தவறாக நினச்சிங்க, அது மூலிமா நிறைய வந்து உங்களுக்கு லெசன்ஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த சிம்மத்துக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆமா சனி வராரு, 8வதுல வராரு, அடுத்ததே பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சியில கேது வந்து சிம்மத்துலதான் உட்காரவே போறாரு. ஆமா. ஸோ அவங்களுக்கு பாவம் இன்னும் வந்து அப்படிங்கிறத விட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்து அவனை நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம அது நடந்திருக்கும். நான் ஹர்ட் பண்ணனானே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ அதுக்கு இப்போ அந்த ஹர்ட்டிங் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓ நான் இதை மிஸ் பண்ணிட்டேன். சென்சிட்டிவும் கூட சிம்மம். ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் அழுகிறது, மனசு ரொம்ப மென்மையான மனசு தான். ஆனா எடுத்தறிஞ்சு பேசுறதுலயும் இவங்க தான் பட்டு பட்டுன்னு பேசிட்டு வந்துடுறது. ஸோ இது எல்லாமே பேலன்சிங் லெவலுக்கு வரும். அதனால இது எப்படின்னா, சிம்மத்துக்கு வந்து பேசாம உட்கார்ந்து உங்களை வந்து இப்போ ஒருத்தவங்க கரெக்ட் பண்ண வராங்க, சரி பண்ண வராங்க, நான் கேட்டுக்கிறேன், நான் மாறிக்கிறேன் அப்படின்னா சனி ரொம்ப பண்ண மாட்டாரு. போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது சனிக்கிட்ட. ஏன் நான் இப்படிதான் இருந்தேன், நான் நினைச்சது கரெக்டு தானே அப்படின்னா விட மாட்டார். அவருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா இங்க மேக்ஸ்ல வரும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்போ சில பேர் வந்து சிம்ம ராசியா இருப்பாங்க, வேற லக்னமா இருப்பாங்க. சில பேர் சிம்ம லக்னமா இருப்பாங்க, வேற ராசியா இருப்பாங்க. ஸோ இவர்களுக்கு பலன்கள் எப்படி பார்க்குற நேர்களுக்கு புரியணும்னா அவங்க எந்த மாதிரி எடுத்துக்கணும் தன்னுடைய பலன்களை? இப்போ ஒரு சிம்ம ராசியா இருக்காங்க, மகர லக்னமா இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பட்டு அனுபவிச்சு வந்தவங்களா தான் இருப்பாங்க. அந்த லக்னமே ஒரு பாதையை வேற மாதிரி அவங்களுக்கு காட்டியிருக்கும். ஸோ ஒரு 70% லக்னத்துக்கான விஷயங்கள் நடக்கும் லைட்டா. அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த லக்னம்ஸ் நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு சரி பண்ணி வச்சிருந்திருக்கும். இப்போ இருளும் ஒரு சூரியனும் சேர்றப்போ இருள் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றப்போ கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க சிம்மத்துல. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்களுக்கு எடுக்காது சனி. அது ஒண்ணு இருக்கு. உங்க உழைப்பை என்னைக்கும் நாசம் செய்யாது. அது மட்டும் எங்கெல்லாம் நீங்க ஷார்ட்கட்ஸ் எடுத்திருந்திருப்பீங்களோ அதுக்கான ஒரு ஆன்சரை இப்ப கொடுப்பாரு அவரு. பட் உங்க உழைப்புக்கு ஏற்றது என்னவோ அதை தக்க வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதை கரெக்டா தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பார்ட் அவர் தொடவே மாட்டாருங்கிறத நான் சொல்லிடுறேன். கண்டிப்பா. ஏன்னா கேட்கும்போது என்ன, சிம்மராசிக்காரர்களுக்கு அது ஒரு ஆறுதல். நீங்க சொல்ற மாதிரி எத்தனையோ பேர் உழைச்சு இத்தனை வருஷம் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கலன்னு, அவங்களுக்கெல்லாம் வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய டைம். அவசரமான ஒரு பாதையை செலக்ட் பண்ணவங்களுக்கு அதுக்கு ஒரு லெசனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, என்ன இறை வழிபாட்டை பிடிச்சிக்கலாம் சிம்மராசிக்காரர்கள்? சிம்மராசி வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு போயிட்டு டோட்டல் அப்பா என்னை காப்பாத்துங்க. எந்த கிழமைகள்ல போய்க்கலாம்? சனிக்கிழமை தான். சனிக்கிழமை போய் சனீஸ்வரருக்கு விளக்கு வச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லெண்ணெய் தானம் கொடுத்துட்டு வர முடியுமோ, கோயில நல்லெண்ணெய் தானம் கொடுத்துட்டு, முடிஞ்ச அளவுக்கு கருப்பு சம்பந்தப்பட்டது அன்னைக்கு ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு தானம் பண்ணிட்டு, கருப்புங்கிறது நான் கருப்பு கவுனி அரிசி கோயிலுக்கு கொடுத்துட்டு வாங்க. அந்த மாதிரி அதை எங்கெல்லாம் அன்னதானங்கள் அந்த மாதிரி வந்து கருப்பு சம்பந்தப்பட்டது, எள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் எல்லாம் நீங்க கொடுத்துட்டு வந்துட்டு சனீஸ்வரரை சைட்ல நின்று வேண்டிட்டு விளக்கு வச்சுட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நேரா கடைசியா கோயில்ல இருந்து கிளம்புறப்போ ஆஞ்சநேயர்கிட்ட முழுக்க நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ எல்லாம் சொல்லி சரண்டர் ஆயிட்டு என்னைய சனீஸ்வரர்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, சனீஸ்வரர்கிட்ட போய் காப்பாத்துங்கன்னு கேட்டுக்கூடாது, ஆஞ்சநேயர்கிட்ட போய் காப்பாத்துங்கன்னு கேட்டுட்டு வந்துடணும். சில பேர் இந்த நேருக்கு நேர் நின்று வணங்குவாங்க. அப்படி வணங்கவே கூடாது. அவருக்கு நேரா யாருமே நிக்க கூடாது, சைட்ல நின்னுதான் அவரை வந்து அவரை கேள்வி கேட்க கூடாது. நேருக்கு நேரா நிக்கிறதே வந்து சனியை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி, அவருக்கு அது பிடிக்காது. ஓகே. சைட்ல இருந்து வந்து நின்னாலே பனிஷ்மெண்ட் தான். நீங்க என்னதான் டாப் ஸ்டூடெண்டா இருந்தாலும் மேக்ஸ் மிஸ்டன் போனா மாட்டிதான் ஆகணும். கண்டிப்பா. என்னதான் ஃபேவரட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் நிறைய சம்ஸ் கொடுத்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு தான் அந்த மேக்ஸ் டீச்சர் பார்ப்பாங்க. அதனால எப்படி இருந்தாலுமே ஸ்ட்ரிக்ட் டீச்சர் தான், பார்த்துதான் இருந்துக்கணும். கண்டிப்பா. அடுத்ததாக வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து 7ஆம் இடத்துக்கு போகுது. 7ஆம் இடத்துக்கு போனாலே அது கலத்துறதுக்கு போறப்போ இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் மேன்மை அடையும், ஆக்சுவலா மேன்மை அடையும். ஏன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இவங்களுக்கு இருந்திருக்கும் கண்ணிக்கு. இந்த டைம்ல என்ன அப்படின்னா பொறுமையை ரொம்ப கையாளுற மாதிரி சனீஸ்வரர் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ உங்களுக்கு பிசினஸ் வைஸ்ல பார்ட்னர் இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னர் இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல நீங்க படிக்கல உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும். அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணி கரெக்டா புரிஞ்சு அவங்க சொல்றதை கேட்டு ஹேண்டில் பண்ணி போயிட்டா சனி நல்லது பண்ணுவார் 7வது இடத்துல இருந்து. ஏன்னா இப்ப கன்னிக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்கு, 7வது இடத்துல வர்றதுனால நல்லதுதான் பண்ண போறாரு. இப்போ நீங்க குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை தொடுங்க.
ஏன்னா கன்னி வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த இயற்கையை தாண்டி செயற்கையை நோக்கி ஓடுற அமைப்பு கன்னிக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மறுபடியும் நீங்கள் வந்து இயற்கையை தொடுங்க. இயற்கையை தொடுறப்போ உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான அமைப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஒரு ஹீட் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். இவங்களோட ஃபீமேலாக இருக்காங்கன்னா யூட்ரஸில் ஹீட் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும் கன்னிக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கூல் டவுன் பண்ணணும். நீங்கள் நிறைய அந்த நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். இந்த 7ல் சனி வரப்போ நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது பண்ணும். இப்போ காலையில் எந்திரிச்சு ஒரு நல்லெண்ணெயில் அவங்க காகுல் பண்ணுறது கம்யூனிகேஷன் கரெக்டாக வந்துடும் லைஃப் பார்ட்னர் கிட்ட. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்னர் ஆகட்டும், ஃப்ரெண்ட் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், ஏதாவது ஒன்று ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பண்ணியாச்சா, அது பண்ணியாச்சா, இது முடிச்சாச்சா, எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டாம். வாயில் எண்ணெய் வச்சிருக்கப்போ எப்படி பேச மாட்டீங்களோ அந்த மாதிரி வந்து சைலண்ட்டாக இருக்கப்போ அது நல்லெண்ணெய் நல்லது பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்ன நல்லது நடக்குதுங்கிறத செட்பேக் பண்ணி உட்காந்து பார்த்துக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் திருப்பதி போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் கன்னியில் அவங்களுக்கு. ஓகே, இவங்க எந்த இறை வழிபாட்டை வந்து பிடிச்சிக்கலாம்? அதுதான் அவங்க வந்து திருப்பதி பத்மாவதி தாயாரை வந்து அவங்க பிடிச்சிக்கிறது. அதே மாதிரி சனி வழிபாடும் வந்து இவங்க அந்த சனிக்கிழமை விளக்கு போட்டுட்டு வர்றது அந்த மாதிரி பண்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இந்த தொழில் பண்றவங்க இப்ப ரியல் எஸ்டேட் டச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்னி கொஞ்சம் நல்லா தான் போகும். ஆனா வந்து இவங்களுக்கு வந்து எங்க யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. கம்யூனிகேஷன் மிஸ்மேட்ச் ஆயிரும். அதாவது அவங்க உங்களை ஒரு லெவலில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லெவல் தெரிஞ்சு பேசணும். அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுனா ரியல் எஸ்டேட் தொடுறீங்கன்னா நல்லாயிருக்கும். குவாலிட்டி கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அது சரி வராது. ஸோ இது ஜென்ரலாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கோங்க, அவசரப்பட வேண்டாம் இப்படிங்கிறதா கன்னிக்கு. மற்றபடி இந்த குழந்தை பிறப்பு புதுசா வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு நாள் வேலை பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் வந்து நானே சொந்தமா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் அடுத்த 2 பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப் எதுவாக இருந்தாலும் நீங்க பார்ட்னர்ஷிப்ல தாராளமா இறங்கலாம். ஓகே, இதுல இந்த ஆண் பெண் பேதம் ஏதாவது இருக்கா? ஆண்களுக்கு இந்த மாதிரி நடக்கும், பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்கும், ஏதாவது ஒரு தனியா ஸ்பெஷலா ஏதாவது விஷயம் இருக்கா? இப்போ ஆண்கள் வந்து ஒரு டிபெண்டன்சி கண்டிப்பா கிரியேட் பண்ணுவாங்க. டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க அவங்களுக்கு ஓவர் பேர்டன் ஆயிடக்கூடாது. டோட்டலா அவங்க மேல போய் சாஞ்சிடக்கூடாது. ஓகே, அதை கொஞ்சம் பேலன்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட ரீதியில் டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு இல்லாமல் நாம செஞ்சோம், நாம் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களும் அந்த பார்ட்னர்ஷிப்க்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குறப்ப லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அதனால தான் நான் வந்து குழந்தை பிறப்புக்கு கூட இயற்கை 2 பேரும் தொடுங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தங்க இயற்கையை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தங்க இயற்கையை ஃபாலோ பண்ணலைன்னா அது செட் ஆகாது. சார் 2 பேருமே அந்த இயற்கையான ஒரு வாழ்வியலுக்கு செட் ஆகிறப்போ கண்டிப்பாக குழந்தை பிறப்புங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ கன்னியிலே பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குது ஒருத்தங்களுக்கு அப்படின்னா, அந்த சனி வந்து அதான் மீனத்திலிருந்து சனி தன்னைத்தானே பார்க்கும். ஸோ தன்னைத்தானே சனி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம். அப்படின்னா எந்தெந்த விஷயம்? செல்ஃப் ரியலைசேஷன் பயங்கரமாக வரும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து கன்னி பெரும்பாலும் வந்து லைஃப் பார்ட்னர் தான் ரொம்ப டச் பண்ணுவாங்க. நல்லதும் அவங்க தான் பண்ணுறவங்களா இருப்பாங்க, ரொம்ப கெடுதலும் கன்னி தான் தன் லைஃப் பார்ட்னருக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். டு த லெவல் ஹர்ட்டிங்கும் அவங்க தான், ரொம்ப ஓவர் கேரிங்கும் இவங்க தான். ஸோ இந்த ரியலைசேஷனை கொடுக்கும். எந்த அளவுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் ஹர்ட் பண்ணியிருந்திருப்பீங்க, எந்த விஷயத்துலாம் நீங்கள் கண்டுக்காமல் போனீங்க, அதாவது அந்த எமோஷன்ஸை கண்டுக்காமல் போயிருந்திருப்பாங்க, இல்லை வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. இந்த ரியலைசேஷன்லாம் பயங்கரமாக இப்போ சனி கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கும். மன்னிப்புங்கிறது நல்ல விஷயம்ங்கிறத உணர்த்தும். நிச்சயமாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் மன்னிப்புன்னு கேட்டுற மாட்டாங்க. கேட்குறாங்கன்னா அவங்க நிறைய விஷயத்த உணர்ந்துருக்காங்க. பாசிட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக துலாத்துல வந்து சனி உச்சமாவாங்க. ஏன்னா அதனுடைய சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு. இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 வருஷ பயிற்சி எந்த மாதிரி இருக்க போகுது? ஸோ ஜென்ரலாகவே நான் சொல்லியிருக்கிறது உண்டு, துலாமை மட்டும் சனி வந்து ஓங்கி அடிக்கிற மாதிரி வந்துட்டு மெதுவாக டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு வரப்போ ஹெல்த்து. ஏன்னா துலாம் வந்து ஜென்ரலாகவே ஹெல்த் நல்லா தான் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களே தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து ஹெல்த்து தான் மெயினாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய அவுட்டர் லுக் நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். பல்லு, இந்த பல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதாவது ஃபுட் கண்ட்ரோல், அவசரப்பட்டு, அதாவது அந்த ஃபுட் கிராவிங்கிறது அவங்களுக்கு நிறையா இருக்கும். அது இனிப்பு பார்த்தாங்கன்னா ரொம்ப கிராப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த இனிப்பெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கசப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனீஸ்வரர் வந்து கொஞ்சம் நல்லது பண்ணுவார்.
உங்களுக்கு. இல்லைன்னா மருந்து மாத்திரைகள் எடுக்க வச்சிருவார் சனி. அதாவது சனி வந்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு துலாத்துக்கு. அப்போ வந்து ஃப்ரெண்டு எப்படி சொல்லும், சரி பட்டு திருந்திக்கோ அப்படின்னு தான் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. இதே இது வேற ஒரு அப்பா ஸ்தானம் அம்மா ஸ்தானம்னா ஒரு மிரட்டுவாங்க உருட்டுவாங்க. இது ஃப்ரெண்டு ஸ்தானங்கிற மாதிரியே தான் சனி வருவாரா. அதனால உனக்கு நான் எவ்வளோதான் சொல்றது, சரி இப்படி பண்ணனா இப்படி ஆகும், சரி எல்லாம் பட்டு அனுபவிச்சுட்டு வா, அப்புறம் நான் என்னன்னு சொல்றேன்னு அந்த ஃப்ரெண்டு காத்திருக்கும். பொதுவா 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானம் ஆமா. சொல்லுவோம். இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி போறாரு கோச்சாரத்துல. பிறப்பு ஜாதகத்துல இவங்களுக்கு துலாம்லயே வந்து ஆமா சனி பகவான் இருக்காரு. ஆமா அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றம்? அதுதான் இது எல்லாமே. இந்த ஹெல்த் என்னெல்லாம் தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டு இருக்காங்களோ துலாம், இதுக்கு எல்லாமே வந்து விடை கொடுப்பார். விடை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு திருந்துறாங்களா அப்படிங்கறத பார்ப்பாரு. ஏன்னா ஒரு சனி என்ன சொல்ல முயற்சி பண்ணுவாருன்னா, அவனுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிறது தான் சனி சொல்லுவார். அதுல இருந்து பொறுமையை கத்துக்க வைப்பார். இவங்க துலாம் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்டாக்னண்ட் ஆகி நின்றுவாங்க. ஒரு கோபம் வந்தாலும் சரி, ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, அங்கேயே நின்றுவாங்க. மூவ் ஆன் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டாங்க, இவங்க கெட்டவங்கன்னா அவங்க கெட்டவங்க தான், அவங்க நல்லவங்கன்னா அவங்க நல்லவங்க தான், இப்படியே நின்றுவாங்க அவங்க. இதை சனி மாத்துவார். இல்ல இது இப்படி இல்ல, அது அப்படி. ஆனா ஒளிஞ்சிருந்து, அதாவது சனி வந்து டைரக்டா வந்து துலாமுக்கு சொல்லவே மாட்டார். செல்ஃப் ரியலைசேஷன் நீயே பட்டு நீயே மாறு. ஏன்னா துலாம் ரொம்ப கேள்வி கேட்கும் சனிய. சனி கொஞ்சம் மாட்டுவார் துலாம் கிட்ட அப்படிங்கறதுனால ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கும் சனி. ஓகே. பார்வை இருக்கும், அப்படி பார்த்துட்டே தான் இருக்கும். திருந்திட்டியா நின்னுக்கிட்டே இருக்கும். ஓகே. இவங்க எந்த இறை வழிபாட்டை வந்து பிடிச்சுக்கலாம்? துலாம் வந்து அதாவது இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட தன்வந்திரியோட வழிபாடு. டோட்டல் சரண்டர் ஆகணும் தன்வந்திரிகிட்ட போய். என்னோட ஹெல்த்தை முழுசா பார்த்துக்கோங்க, இப்போ என்னோட ஹெல்த் எனக்கு டச் ஆக போகுது அப்படின்ட்டு சனீஸ்வரருக்கு விளக்கு போட்டுட்டு தன்வந்திரி வழிபாடு பண்ண உங்களுக்கு வந்து மென்டலி பிசிக்கலி எல்லாமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும் துலாமுக்கு. சரி, அடுத்ததாக விருச்சிகம் 5ஆம் இடத்துக்கு போறாரு கோச்சாரத்துல. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 வருஷம் இந்த சனி பெயர்ச்சி எந்த மாதிரி ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது? இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி பயங்கரமா டெவலப் ஆகும். எங்கெல்லாம் கிரியேட்டிவிட்டி இருக்கோ, எங்கெல்லாம் ஓட்டங்கள் அதிகமா இருக்கோ, அது எல்லாமே சரசரன்னு ஓடுற மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு இந்த டைம் கொடுத்துரும். அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி, அந்த குழந்தைங்களை கொஞ்சம் செதுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் நல்லா வருவாங்க. அந்த குழந்தைங்கன்ற விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இவங்களுக்கு வயசுல கம்மியா இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வார்த்தைகள் விட்டுறவே கூடாது. இவங்களோட வார்த்தைகள் அவங்கள ரொம்ப இம்பாக்ட் பண்ணிடும். அதனால கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது. இந்த கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எது தொட்டாலுமே விருச்சகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ விருச்சகம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் தொட போகிறாங்க. புதுசாக நான் வந்து ஒன்று பண்ண போகிறேன். இப்போ யாராவது விருச்சகத்துக்கு நான் ப்ராஜெக்ட் கொடுக்க போகிறேன், இது இவங்க செய்வாங்களா அப்படின்னா, அது எந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்ஸ், ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் வரப்போகுது அப்படின்னா கொடுக்கலாம். க்ரோத் வரும். ஏன் அப்படின்னா இவங்க வேலை வாங்கக்கூடியவங்க விருச்சகம். ஸோ இவங்க வேலை வாங்குற அமைப்பு எது இருந்தாலும் அது டெவலப் நல்லா ஆயிடும். அட் த சேம் டைம் பொறுமை ரொம்ப கற்றுக் கொடுக்க போகுது இந்த டைம். பொறுமை எங்கே கற்றுக் கொடுக்கும்னா, உங்களை விட வயசுல சின்னவங்கெல்லாம் யாரோ அவங்க மூலியமா நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைகள் ஒரு சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கும், ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கும். வயசுல சின்னவங்களா இருக்காங்கன்னா அந்த ஏஜ் கிட்ட நீங்க போகணும், அவங்களுடைய ஷூஸ்ல இருந்து நீங்க பார்க்கணும். அப்படி இருக்கிறப்போ சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அவங்கள ஹர்ட் பண்ணுனா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டும் அவர் கொடுப்பாரு தான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாமே உங்களை விட வயசுல சின்னவங்க கிட்ட இருந்து தான் பாடங்கள் இந்த தடவை. ஓகே. ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்கள விட கம்மி வயசு இருக்கிறவங்கள்ட்ட ஜாக்கிரதையாங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு நல்லபடியா ஹேண்டில் பண்ணி அந்த ஏஜுக்கு இறங்கிருங்கன்னு நான் சொல்றேன். நிச்சயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏன்னா மோல்டு பண்ணி கொண்டு போக வைக்க முடியும் இவங்கனால. அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக. இவங்களுக்கான தெய்வ வழிபாடு, ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். ஆமா. ஸோ இவங்களுக்கான தெய்வ வழிபாடு என்ன பண்ணிக்கலாம் 2.5 வருஷம்? இந்த 2.5 வருஷம் வந்து இவங்க வந்து நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர பாருங்க. கோவில்கள், பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிறத விட 2ஆ பிரிச்சுக்கணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, பரிகார ஸ்தலம் போறப்ப புண்ணியஸ்தலம் போறது, புண்ணியஸ்தலம் போறப்ப பரிகார ஸ்தலம் போறது, அது செய்யவே கூடாது, பலிக்கவே பலிக்காது. அதனால இப்ப நிறைய புண்ணியஸ்தலம் போறதுக்கான ஒரு வாய்ப்பே இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இவங்களுக்கு அமையும். அதை எல்லாமே வந்து ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ணி அந்த மாதிரி பெருமாள் வழிபாடு இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது இவங்க. ஓகே. ஜாதகத்துல விருச்சிகத்திலேயே சனி இருக்கு,
அப்படின்னா பார்க்குற நேயர்களுக்கு அப்போ எனக்கு எந்த மாதிரி மாற்றம் இருக்கும்? ஏன்னா இப்போ கோச்சாரத்துல மீனத்துல போறாரு, பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு விருச்சிகத்திலேயே சனி இருக்கு. இப்போ எனக்கு என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆமா. அப்போ அவசரப்பட்டு நிறைய தவறுகள் பண்ணியிருப்பாங்க விருச்சிகம். அதாவது சில பேத்துக்கு இப்பதான் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் விருச்சிகத்துக்கு. திரும்பவும் அதே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. முதல்ல அந்த என்ன லைஃப் தப்பு பார்ட்னர். பண்ணணுமோ அதை ஆமா. ரெண்டாவது பண்ணணும். ஏன்னா விருச்சிகம் என்ன யோசிக்கணும்னா, நான் என்ன செய்தேங்கிறது முதல் யோசிக்கணும். அதை யோசிச்சுட்டு இது பண்றப்போ அந்த கரெக்ஷன்ஸ் இங்க சரி பண்ணப்படும். பிராக்டிக்கலா, லாஜிக்கலா அப்படிங்கிற விஷயத்த சனி கொடுப்பார். ஏன்னா இவங்க ஃபேண்டசி நிறைய இருக்கும். ஆண் விருச்சகம் அப்படின்னு இருக்காங்கனாலே நிறைய ஃபேண்டசி நோக்கி ஓடிட்டு இருக்க மாதிரி, சீக்கிரம் அவசரம், அந்த உணர்ச்சிகள் புரிஞ்சுக்காத மாதிரியே ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்போ இது எல்லாமே இந்த உணர்ச்சிகள் நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு நீங்க வரப்போ, அதனால தான் இப்போ நீங்க ஒரு ஆண் ஒரு லைஃப் பார்ட்னரே பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களை விட வயசுல சின்னவங்க தான். அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க. லிசன் பண்ணுங்க. லிசன் பண்றப்போ உங்களுக்கு அந்த செகண்ட் மேரேஜ் கண்டிப்பா செட் ஆகும். தப்பு ஆகாது அப்படிங்கறத நான் சொல்லிப்பேன். ஸோ முடிவுகள் கரெக்டாக எடுக்கணும். அதே மாதிரி வாய்ஸில் கம்மியானவங்க கிட்ட கரெக்டாக நடந்து அதை ஒரு ஃப்ரெண்ட்லி ஆமா. மூவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவர்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. அடுத்ததாக தனுர் ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போகுது. தாயார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடத்துக்கு சனி போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தனுசுலேயே சனி இருக்குது. இப்போ 4ஆம் இடம் கோச்சாரத்தில் மீனத்துக்கு போகிறாங்க. ரெண்டுமே குருவோட வீடு. இப்போ நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். தனுர் ராசி எனக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்? நான் இதில் கவனமாக இருக்கேன். இப்போ தனுர் எப்படி இருக்கும்னா, நிறைய ஃபேமிலியை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க தனுசு. இப்போ அதுக்கான டைம். தொழில் ரீதியா growth ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கரெக்டாக ஏன்னா நிறைய உழைப்பை போட்டிருப்பாங்க. இவங்களும் ரியல் எஸ்டேட் டச் பண்ணியிருப்பாங்க. இந்த ரியல் எஸ்டேட்ல ஒரு செட்பேக் இருக்கு. அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், உடனே வராது. சனி கொஞ்சம் இழுத்து பிடிப்பார். இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரிலாம் அமைப்பு இருக்கும். அங்கே துவண்டு போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய தனுசு பெரும்பாலும் நிறைய இப்போ செட்பேக்ஸ் தான் நிறைய பார்த்துருந்துருப்பாங்க. ரொம்ப போராடி போராடி எதையோ வெயிட்டு தூக்கிட்டு வந்த மாதிரியே இருந்திருக்கும். ஆனால் கையில் பார்த்தா எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வரும். இப்போ வரப்போ அதை கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கணும். இவங்களுக்கு கடன் தீரக்கூடிய அமைப்பும் கூட இப்போ சொல்லலாம். ஆனால் அந்த பணத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண போகிறோம்னு ஒன்று இருக்குது. ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் இவங்க பண்ணணும். ஃபேமிலிக்கு ஸ்பெண்டிங் பண்ணக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு வரும். டைம் ஸ்பெண்டிங் அப்போது அதாவது ஒரு பணம் வருதுன்னா அது சுபவிரய செலவாக குடும்பத்துக்கு பண்ணிடுங்க. அதுவே ஒரு பரிகாரம். ஏன்னா அவ்வளவு குறைகள் குடும்பத்துக்கு இப்போ வச்சிருந்திருப்பாங்க அவங்க. இப்போ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாங்க. தொழில் ரீதியா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதனால ஏன் லேட் ஆகுது, ஒரு பால்பிட்டேஷன் வரும், இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், படப்படப்பு வரும், ஃபுட்டுனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இவங்க வேக வேகமாக சாப்பிட்றதோ, இல்லை அந்த ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறதோ, ஓவர் வெயிட் போட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு விட்டமின்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய குறைஞ்சிருக்கும். இதெல்லாமும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா தொழில் ரீதியாக இப்போ ஓட்டம் ஜாஸ்தி ஆகும் அவங்களுக்கு. அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், குடும்பத்தையும் நான் பார்க்கணும், வேலையும் நான் பார்க்கணும், பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸே இருந்தாலுமே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸே படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே நான் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு அவுட்புட்டே எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு இருப்பாங்க. நல்லா இப்போ சனி என்ன செய்வாருன்னா, கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் பரப்பிப்பார். எதை நீ படிச்ச, எதை ஆக்சுவலாக படிக்கணும், பதட்டத்திலேயே வேண்டாது நிறைய படிச்சிருந்துருப்பாங்க. ஃபோக்கஸ் பண்ண வைப்பார். பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா தான் தெரியும், இதுதான் எனக்கு வேணும், இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சனி சொல்லி கொடுப்பார். ஓகே, இவங்களுக்கான இறை வழிபாடு, இந்த ஒரு கடவுளை பிடிச்சுக்கோங்க, உங்கள் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், அதே மாதிரி நீங்கள் ஓட போகிற அந்த ஒரு டயத்துக்கு அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னா எந்த கடவுள்? முருகர். முருகன் வழிபாடு. முருகர் வழிபாடு கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அங்கே நீங்கள் சனீஸ்வரருக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு முருகரை வழிபடுறப்போ, முருகர் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக பண்ணி தருவார். ஏன்னா சனி கொஞ்சம் ஸ்லோ டவுன் லைட்டாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த செவ்வாய் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு growth கொடுத்துரும். அதனால தொழிலுக்காக முருகரை வழிபடுங்க. ஓகே, ஸோ முருகருடைய வழிபாடு தனுர் ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தாக மகரம். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுதுப்பா அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி இருக்குது. அதே மாதிரி 3ஆம் ஸ்தானத்துக்கு போகிறாங்க. முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் ஸ்தானத்துக்கு சனி போகிறாரு. இந்த மகர ராசிக்காரர்கள் சனியோட ஓன் வீடு, அது என் வீட்டில் நான் தான் ராஜாங்கிற மாதிரி, இவங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும், எதில் கவனமாக இருக்கும்? இவங்களுக்கு
பார்த்து கரெக்டாக முயற்சி, இப்போ என்ன முயற்சி இந்நேரத்துக்கு நிறைய முயற்சிகள் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த முயற்சிக்கான பிரதிபலனா அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இனிமேல் வரக்கூடிய தருணங்கள். முடியறதுங்கிறது பெரிய ஒரு நல்ல செய்தி தான் அவங்களுக்கு. ஆமா. இவங்க வந்து பரிகாரம் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா புண்ணியத்தை நோக்கி இனிமே தான் போக போறாங்க. அப்போ வந்து விட்ட குறை தொட்ட குறைன்னு சில பரிகாரங்கள்லாம் இருக்கும். அந்த பரிகாரத்தை எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்க முடியுமோ முடிச்சுக்கோங்க. முடிச்சுக்கிட்டா புண்ணியம் தானா வந்து சேர்ந்துரும். இத்தனை நாள் வந்து இறை வழிபாடு பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு கொஞ்சம் மாதங்களா அவங்களால நிறைய மகரத்தினால கோயிலுக்கே போயிருக்கலாம், முடிஞ்சிருக்காத அமைப்பெல்லாம் சில பேர்த்துக்கு உண்டு. அதெல்லாம் ஏன்னு வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா இனிமேல் நிறைய போகக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி போனதுக்கு தான் அதுக்கான பலன் தான் இப்பெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால அந்த கழிப்புக்காக தான் நிறைய மகரத்தினால இந்த தடவை கோயிலுக்கு போக முடியாம போனதோ. நிறைய பேர் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணவங்களா இருந்திருப்பாங்க. அவங்களாம் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாமே, ஏன் நான் எக்ஸசைஸே பண்ணல அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். இப்போ இனிமேல் முயற்சி போடணும். அதெல்லாம் பாதியில விட்டுருப்பாங்க இல்லையா, திரும்ப முயற்சி பண்ணி எதெல்லாம் நீங்க சரிப்படுத்துறீங்களோ அதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி தான். சனி வந்து இப்போ உழைப்புக்கு தான் இப்போ உங்களுக்கு ஊதியம் கொடுக்க போறாரு. அது எப்படி அந்த ஊதியம் எப்படி இருக்க போகுதுன்னா எல்லாமே போனஸா தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 ரூபாய்க்கு உழைச்சிங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க ரெடி இப்போ உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செட்பேக்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ வட்டி முதலுமா அதிகமாக கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ சனிக்கு இருக்கும். ஸோ இவங்க வந்து கூட பிறந்தவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, சிப்ளிங்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருந்தால் நல்லபடியாக செய்யணும். கடமைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து குடும்பத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மகரம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஓவர் ஒர்க் வரப்போகுது. இப்போ எக்ஸஸா மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ வரப்போறப்ப இவங்க ஹெல்த் இவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஹெல்த் இவங்க பார்த்துக்காதப்போ சனி என்ன பண்ணும்னா நர்வஸ் சிஸ்டம்ல கை வைக்கும். ஸோ இந்த ஹெல்த் வைஸான விஷயங்கள் இந்த மாதிரியும் சில டிராபேக்ஸ் இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா உழைப்புன்னு இப்போ ரொம்ப நாளாக உழைக்காம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் மகரத்துக்கு நிறைய இருந்திருக்கும். இப்போ என்னன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இல்ல, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வரப்போ எதை எடுக்க எதை விட அப்படின்னு தெரியாம இருக்கப்போ ஒரு நாளைக்கு நீங்க 8 மணி நேரம் தான் வேலையே உங்களால பார்க்க முடியும்னா 16 மணி நேரத்துக்கு இழுத்து போட்டு பார்க்க தயாரா இருப்பாங்க. அப்போ குடும்பத்தை விடுறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, கவனிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை பேலன்ஸ் பண்ணணும். அதையும் விட்டுறக்கூடாது, இதையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒண்ணு கிடைக்கிறப்போ ஒண்ணு இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு நிறைய வந்துடும். அதனால ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கையா தான் நான் இதை சொல்றேன். இதையும் பார்த்துக்கங்க, அதையும் பார்த்துக்கங்க. growth சூப்பரா இருக்க போகுது, மாற்று கருத்தே கிடையாது. சனி கொடுத்தால் சனி இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க நாங்க நிராயுத பணியா நின்றுகிட்டு இருக்கோம்லாம் கமெண்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நீங்க எந்த எஃபர்ட்டும் போடலன்னு அர்த்தம். என்ன எஃபர்ட் போட்டீங்க? மேஜிக் பண்ண மாட்டாரு சனீஸ்வரர். சாண்டா கிளாஸ் கிடையாது. வந்தவன சுக்ரன் மாதிரி இந்தா நீ எதுவுமே பண்ணாட்டாலும் இந்தான்னு கொடுத்துட்டு போறதுக்கு கிடையாது. இத்தனை நாள் என்ன செஞ்சீங்களோ அதுக்கு தான் பெண்டிங் போனஸ் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். ஆல்ரெடி நீங்க செஞ்சதுக்கு கிடைக்க போகுது. கர்மா, உன் கர்மா என்னவோ அதுதான். ஸோ இவங்க எந்த இறை வழிபாட்டை வந்து பிடிச்சிக்கலாம் மகரம்? இவங்க வந்து சிவன், ஓம் நமக் சிவாய சிவாய நமகான்னு இருந்துடணும். எல்லாமே இறைவன், நன்றி சொல்லுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் மகரத்துக்கு. ஏன்னா உங்களை வந்து அவ்வளோ காப்பாற்ற போறாரு இப்ப சனி. அதனால வந்து டிமாண்ட் பண்ணாதீங்க. சிவன்கிட்ட போயிட்டாலே சிவன்கிட்ட கேட்கவே கூடாது. சிவனை பொறுத்த வரைக்கும் சிவன்கிட்ட நின்றுட்டு ஓம் நமக் சிவாய சிவாய நமக எல்லாத்துக்கும் நன்றின்ட்டு வந்துடணும். ஸோ நன்றி நன்றி நன்றின்னு சனீஸ்வரருக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு நன்றி சொல்லிட்டு வந்துருங்க. இதுதான் நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு 11வது இடம்னு சொல்லக்கூடிய கும்ப ராசி, சனியினுடைய சொந்த வீடு தான் அதுவும். ஸோ இவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? ஏன்னா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல போய் உட்கார போறாரு அவரு. பாக்குறவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், அப்ப எனக்கு இந்த ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை வந்துருமா? இதற்கான ஒரு விளக்கம். ஃபேமிலியில வந்து எப்படி பிரச்சனை வரும்னா அகெயின் டைம் ஸ்பெண்டிங்னு ஒன்று இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த வேலை அப்படின்னு வரப்போ குடும்பத்தை விட்டுருவாங்க கும்பம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் சிங்கிள் பேரண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்க மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க மாதிரி இருக்கும். கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னடா ஒரு 100 ரூபாய்க்கு நடிக்க கூப்பிட்டா நீ என்ன 1000 ரூபாய்க்கு நடிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க அவ்வளோ எஃபர்ட் அங்கே போட்டுட்ருக்கப்போ எங்கள் குடும்பத்தில் நிறைய கிளாஷஸ் வரும்.
குடும்பத்துல வந்து பிரிவினைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க, சப்போஸ் கும்பத்துக்கு ஒரு மிதுனத்துல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா கிளாஷ் வரும். அந்த குழந்தைக்கும் இந்த அம்மாவோ இல்ல அப்பாவோ அது எப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிளாஷஸ் அப்படிங்கிறது வரும். பொறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இங்க சனி உட்கார வைப்பார் குடும்பத்துல. அந்த மிதனத்துக்கிட்டேயும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, இங்க கும்பத்துக்கிட்டேயும் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொண்டு வரக்கு கும்பம் வந்து கொஞ்சம் குடும்பத்துல எஃபர்ட் போடணும். வெளியில வந்து ப்ரொஃபஷனல் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தடுத்து நீங்க எவ்வளோ வேணாலும் மல்டி டாஸ்கிங் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா பேமெண்ட் சம்டைம்ஸ் டிலே ஆகலாம். குடும்பத்துக்கு ஸ்பெண்டிங் பண்றீங்க அப்படின்னா அது வந்து குவாலிட்டியா ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த கும்பம் என்ன பண்ணும்னா, நான் தான் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேனே இப்பதானே உங்களுக்கு ஹாப்பியா, அப்படி கிடையாது. நீங்க வீட்லயே உட்கார்ந்து கூட உங்க கையால தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அந்த டைம் ஸ்பெண்டிங் தான் அந்த குடும்பத்துக்கு. இப்போ அதுதான் முக்கியம். ஸோ அந்த ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் கும்பம். ஏன்னா 7.5 சனி கடைசி 2.5 வருடம் கடைசி பாதத்துல இருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு பிளஸும் நடக்க இருக்கு, அதே மாதிரி ஜாகிரதை. புது புது வேலைகளும் இப்போ அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய வேலை மாற்றங்கள், டிராவலிங், இது எல்லாமே உண்டு கும்பத்துக்கு இந்த தடவை. ஸோ ஃபேமிலியை மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல தானே அவர் வந்து உட்கார்றாரு. ஸோ அதுல தான் நிறைய கவனம் கொடுக்கணும். என்ன கடவுளை இவங்க பிடிச்சுக்கலாம் சனியினுடைய தாக்கத்துலேருந்து தப்பிக்க? சனியின் தாக்கத்துலேருந்து தப்பிக்கணும் கும்பம் அப்படின்னா, இவங்களுக்கும் வந்து ஒரு சில சித்தர்கள் தான் வழிகாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும் கும்பத்துக்கு. ஸோ தெய்வத்துக்கிட்ட போய் வெண்ட் அவுட் பண்ணுறதோட மனிதனாக இருந்து சித்தராக ஆன ஒரு தெய்வங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே போய் வெண்ட் அவுட் பண்ணுறப்ப இவங்களுக்கு கனெக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பொறுமை நிதானம்ங்கிறது வரும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பேசாமல் உட்காந்துக்கலாம், பேசாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இதெல்லாம் பண்ணிட்டு சனீஸ்வரருக்கு விளக்கு போடுறது தான். சனீஸ்வரருக்கு விளக்கு போட்டாலே சரியாயிடும். அதே மாதிரி தனுசுக்கு வந்து கிரக யந்திரம், அதாவது இந்த அவங்களுக்கு வந்து பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசுக்கு நிறைய இப்ப நடக்கும். அதனால இந்த கிரக யந்திரம் இந்த வீட்டுக்கான யந்திரம் அதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. ஆமா. அடுத்த 2.5 வருடம் எப்படி இருக்கு? இறுதியாக மீன ராசி 12வது ராசி. ஸோ ஜென்மத்தில் வந்து சனி பகவான் உட்கார்றாரு கோச்சாரத்தில். சில பேருக்கு அங்கேயே சனி கூட இருக்கும். பொதுவாக அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா 7.5 நடுப்பகுதியில் இருக்காங்க. இப்படி எல்லாமே ஒரு கலப்படமாக இருக்கு. அவங்களுக்கான எதிர்பார்ப்பு இப்போ என்னுடைய ஜென்மத்தில் வந்து உட்கார்றாரு, கடல் ராசி, இப்படி ஒரு கலவையாக ஒரு விஷயம் இருக்கு சனியை பற்றி. அவங்களுக்கு இது மோட்சத்துக்கான வழி அப்படின்னு நினைச்சுக்கணும். மோட்சம் எப்படி கிடைக்கும்? எல்லா கஷ்டமும் பட்டாதான் மோட்சம். உங்களுடைய கர்மா என்னவோ மீனத்துக்கு மொத்த கர்மாவும் இப்ப வேலை பார்க்கும். நீங்க என்ன கர்மா செஞ்சுட்டு வந்தீங்களோ, நல்லதோ கெட்டதோ, அதுக்கான மோட்சப்பாதை தான் இப்ப வந்து மீனத்துல வந்து அவர் வந்து அதாவது இந்த முதல் இடத்துல வந்து இப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறார். அவங்களுக்கு அதுதான் அந்த வீட்டுல வந்து அப்படி உட்கார்ந்துருக்கிறப்ப உங்களுக்கு வந்து முருகரோட நிறைய கனெக்ட் ஆவாங்க இப்ப அவங்க. ஏன்னா முருகரால தான் விதியவே கொஞ்சம் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுனால முருகரை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. டோட்டல் சரண்டர். அதாவது இந்த சுவாமிமலை முருகர் ஆகட்டும், இந்த சிவாபுரி போகிறதாகட்டும், அறுபடை வீடை தாண்டி முருகர் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை பிடிச்சுக்கணும். ஆமா, போயிட்டு அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகரை பிடிச்சிக்கிறது இவங்க கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் வாட்டர் எனர்ஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் இவங்க. அதை வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கிட்டு அந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்க முருகரை வழிபடுறப்போ இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, வரக்கூடிய அடிகள் எல்லாமே பூப்பந்தா இருக்கட்டும்னு நினச்சிக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா உங்களை வந்து மோட்சத்துக்கு செதுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி வந்து வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அதனால் அதை பயந்துக்கவே வேண்டாம். தொழிலாளர்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுங்க, எந்த அளவுக்கு ஃபேமிலியாக பார்க்க முடியுமோ பண்ணுங்க. அதே மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. செஞ்சதை சொல்லி காட்டுறதோ, இப்போ இந்த மீனத்தில் இருக்கவங்க வந்து நான் இவங்களுக்கெல்லாம் செஞ்சேன், தொழிலாளர்களுக்கு செஞ்சேன், ஒரு செல்ஃபி எடுக்கிறது, பிச்சை போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா சனி வச்சு செஞ்சிருவார். நீங்க செய்யற தான தர்மங்கள் தெரியவே வேண்டாம். சத்தமே இல்லாமல் தான தர்ம காரியங்கள் செஞ்சுட்டு போய்க்கிறது நல்லது. ஓகே. ஸோ ஏன்னா கால புருஷ தத்துவத்துக்கே 12ஆம் வீடு அப்படிங்கிற அந்த ஒரு மோட்ச ஸ்தானத்துல தான் வந்து சனி உட்கார்றாரு. 12 ராசிக்காரர்களுக்குமே வந்து அது அந்த 12வது ஸ்தானம், மறைவு ஸ்தானம் சொல்லலாம், மோட்சஸ்தானம் சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு பயம்னு சொல்றதை விட என்ன மாதிரி எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. ஏன்னா கடல் ராசியில வராரு, இது திருப்பியும் ஒரு ஆரம்பம் தான் 2.5 வருஷம் கழிச்சு அப்படிங்கும்போது.
இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வழிபாடு வச்சுக்கலாம் மீன ராசிக்காரர்கள்? நான் வந்து இந்த ஒரு வழிபாடை நீங்க பிடிச்சுக்கோங்க அடுத்த 2 வருஷம். ஸோ சனியினுடைய தாக்கம்னு சொல்றத விட அவருடைய பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். அதான் மீன முருகர் தான். முருகர் தான். முருகரை பிடிச்சுக்கணும். முருகரை பிடிச்சிட்டு அதான் நீர்நிலைகள் பக்கத்துல இருக்க முருகர் சொன்னேன் முருகர் இல்லையா, அந்த கிட்ட மாதிரி சொல்லிட்டு. முருகர்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் விதியை நீ தான் சரி பண்ணணுங்கிற மாதிரி சரண்டர் ஆகி உட்கார்ந்துடணும். ஏன்னா இப்ப இருக்க கலியுகத்துல வந்து உடனே மன்னிக்கப்படும்ங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அதாவது காலங்காலமா காத்திருந்து உனக்கு அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கிறேன் அப்படின்லாம் இல்லை. இந்த ஜென்மமே எல்லாமே சரி பண்ணப்படும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதனால அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு டோட்டல் சரண்டர் என்ன வந்தாலும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம நேர்கள் நிறைய பதிவுகள் பார்க்கலாம். சனி பெயர்ச்சியில் வந்து நிறைய பேர் வந்து பதிவுகள் தராங்க, அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் டு த பாயிண்ட், இது வந்து கொடுக்கும், இதை கெடுக்கும், இதில் கவனம் இருக்கணும். இந்த கடவுளை நீங்கள் ஒரு 2 வருஷம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் பிடிச்சிக்கிறதுனால நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும்னு சொல்லி அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க. நேர்கள் யாருக்கெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக ஒரு கன்சல்டேஷன் வேணும், என்னோட சுய ஜாதகத்தை நான் காமிச்சு எனக்கு எந்தெந்த இடத்துல கிரக அமைப்பு இருக்கோ அதற்காக நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஜீவிதா மேம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அருமையான பெயர்ச்சி பதிவு கொடுத்ததுக்கு நன்றி.